வெல்கம் டு யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து தீபாவளி. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் தான் வீட்டு வேலைலாம் கொஞ்சம் இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஆயுத பூஜைக்கு எல்லாமே க்ளீனாக வச்சாச்சு வீடெல்லாம். இருந்தாலுமே நம்ம வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணால் தான் மைண்டே ஃப்ரீயாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் மார்னிங் எழுந்தால் தான் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. டைம் பாருங்கள், நான் ஃப்ளாஷ் அடித்து தான் ஃபோனில் நான் ஷூட் பண்ணுறேன். 4:30க்கு நான் எழுந்துட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டேன். ஆஸ் யூஷுவல் நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டல. ஏன்னா வந்து நேற்று வ்ளாகு அந்த மாதிரியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரி, எதுக்கு மறுபடியும் எடுக்கணும் அப்படின்ட்டு. வெயிட் பாருங்கள், நேற்று எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் டேயில் எனக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 hour எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டேன். நான் குளிக்க ஆல்மோஸ்ட் எனக்கு 3 o'clock கூட ஆகும். ஏன்னா வந்து இன்றைக்கி வேலை அந்த மாதிரி இருக்குது. குட்டி பையன் வந்து எழுந்துக்கிட்டான். அவன் எழுந்த பிறகு அவனுக்கு எல்லாம் பால்லாம் கொடுத்துட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். என் ஃபேஸே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா வேலை செஞ்சுட்டு நான் வந்து வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா வெயிட் லாஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக காட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே ஒரு கோல் வச்சு அது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டும் நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து மைண்டு வந்து மாறிட்டே இருக்கும். தீபாவளி ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படி இப்படின்ட்டு. நான் என் முன்னாடி ஸ்வீட் இருந்தால் கூட எனக்கு கண்ட்ரோல் இல்லை. 2 days வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் வந்துடும். இது வெயிட் லாஸில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். க்ரேவிங்ஸ் வந்து எனக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. இதுக்கு மேஜரான ரோல் பார்த்திங்கன்னா வாட்டர் தான். ஃபஸ்ட்டு அது குடித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரேவிங்ஸ் கண்ட்ரோலே க்ரேவிங்ஸே வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11:30க்காக நான் வந்து ஒரு ஜீரா வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து குடிச்சிட்டு இது வந்து நான் டே ஃபுல்லாகவே நிறைய டைம் எந்த அளவுக்கு நான் சுட சுட குடிக்கணுமோ அந்தளவுக்கு குடிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் கிளென்சிங் வந்து ரொம்பவே எனக்கு ஆகும். அதனால் வெயிட்டும் சூப்பராக குறையுது. நெக்ஸ்ட்டு வந்து இது 3rd டைம் அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். என்னுடைய லஞ்ச் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சிக்கன் தொக்கு மாதிரி வச்சுட்டு ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். லஞ்ச் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஷார்ட்டாக தான் முடிக்க போகிற வீடியோ. எனக்கு ஒர்க் அந்த மாதிரி. நாளைக்கு தீபாவளியில் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸோடு நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னுடைய வீடியோ நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவர் செஞ்சது எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி காரம் நான் சாப்பிட்ருவேன். இதை நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைட் சாப்பிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப பசியில் வந்து எல்லாமே ருசியாக தெரியல. அந்த மாதிரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.